வணக்கம். இது பிராண்டி செய்திகள். ஈரானில் பற்றியெரியும் போராட்டங்கள், துண்டிக்கப்பட்ட இணையம், எந்நேரமும் வெடிக்கலாம் என்ற நிலையில் இருக்கும் போர் மேகங்கள். இவற்றுக்கிடையே ஈரானில் சிக்கியிருந்த இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு முதல் விமானம் டெல்லியில் தரையிறங்கியுள்ளது. அங்கே நிலைமை மிக மோசமாக உள்ளது என தாயகம் திரும்பிய இந்தியர்கள் கண்ணீர் மல்க கூறியுள்ளனர். இந்திய அரசின் இந்த அதிரடி மீட்பு நடவடிக்கை குறித்த முழு விபரம் இதோ. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் அமெரிக்காவுடனான மோதல் போக்கு காரணமாக நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. இந்தச் சூழலில் அங்கிருக்கும் சுமார் 9,000 இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேறும்படி இந்திய வெளியுறவுத்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு ஜனவரி 16, 2026 தெஹ்ரானிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு முதல் மகான் ஏர் விமானம் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இதில் பெரும்பாலானோர் மாணவர்கள், யாத்ரீகர்கள் மற்றும் வேலைக்காகச் சென்றவர்கள். இவர்களைத் தொடர்ந்து அடுத்தடுத்த விமானங்களில் மற்ற இந்தியர்களையும் மீட்க மத்திய அரசு விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. தாயகம் திரும்பியவர்கள் பகிர்ந்த 3 திடுக்கிடும் தகவல்கள். தொடர் இணைய தடை. ஈரான் முழுவதும் இணையம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் எங்களால் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. அதுவே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது என மாணவர்கள் கூறியுள்ளனர். சாலை மறியல் மற்றும் வன்முறை. போராட்டக்காரர்கள் வாகனங்களை வழிமறிப்பதும் ஆங்காங்கே தீ வைப்பு சம்பவங்கள் நடப்பதும் அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக தெரிவித்தனர். இந்திய தூதரக உதவி. அங்குள்ள இந்திய தூதரகம் எங்களை சரியான நேரத்தில் தொடர்பு கொண்டு வெளியேற வழிகாட்டியது. மோடி அரசுக்கு எங்களது நன்றிகள் என திரும்பிய பயணிகள் நகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஈரானில் எஞ்சியுள்ள மற்ற இந்தியர்களையும் மீட்க ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ நிறுவனங்களுடன் இணைந்து கூடுதல் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. போர் பதற்றம் தணியும் வரை ஈரானுக்குச் செல்வதை தவிர்க்கும்படி மத்திய அரசு மீண்டும் எச்சரித்துள்ளது. இதுகுறித்த உடனுக்குடன் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி.